இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். 149 சங்கீதம் 4 திருச்சபையின் போதகர்களில் ஒருவர் தன் சபையில் ஒரு சகோதரி அளவுக்கு அதிகமாக அலங்கரித்து வாலிபர்களுடைய கவனங்களை ஈர்த்து கொண்டிருக்கிறதை பார்த்து கதறி அழ ஆரம்பித்து விட்டார். அவர் அழுது கொண்டிருக்கிறதை பார்த்த அந்த பெண்மணி, ஏனையா என்னை பார்த்து பார்த்து அழுகிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு அவர், என்னுடைய கண்கள் உன்னை அல்ல, உனக்கு பின்னால் பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான வாலிபர்களின் நித்தியத்தை நோக்கி பார்க்கிறது. அவர்கள் அக்கினி கடலிலே துடித்து துடித்து தவிப்பதை நோக்கி பார்க்கிறது. அதை நினைத்து அழுகிறேன் என்றார். அந்த வார்த்தைகள் அந்த பெண்ணினுடைய உள்ளத்தை மிகவும் ஆழமாய் தொட்டது. அன்று மனம் திரும்பினாள். உலக பிரகாரமான அலங்காரங்களை வெறுத்து பரிசுத்த அலங்காரத்தினாலே தன்னை அலங்கரிக்க தீர்மானித்தாள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். பகலை சூரியனை கொண்டு அலங்கரித்தார். இரவை நட்சத்திரங்களால் அலங்கரித்தார். மாலை வேளையிலே அழகிய நீல நிறத்துடன் வானத்தை தோன்று செய்கிறது மாத்திரமல்ல, மேகங்களை அருமையான பஞ்சை போல மிதக்கச் செய்து அலங்கரித்திருக்கிறார். வானத்தின் அழகான அலங்கரிப்பை பாருங்கள். ஆவியானவர் வெறும் வானத்தை மாத்திரம்தானா அலங்கரித்தார்? இல்லை, அவர் உங்களையும் கூட அலங்கரித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி அலங்கரிப்பார். பரிசுத்தத்தினால் உங்களை அலங்கரிக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே நீங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் அலங்காரத்தை குறித்து யோசித்து பாருங்கள். சினிமாவில் நடிக்கும் நடிகைகள் புறம்பான அலங்காரத்தினால் பகட்டாய் தோன்றுகிறார்கள். ஆனால் உள்ளான மனுஷனில் உள்ள அலங்கரிப்பே உங்களுக்கு தேவை. ஆவிக்குரிய அலங்கரிப்பு தான் உங்களுக்கு தேவை. அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்வாறு எழுதுகிறார், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று. தேவன் உங்களில் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய அலங்காரத்தோடு கர்த்தரை நேசிப்பீர்களா? ஆத்தும மணவாளனாகிய இயேசு உங்கள் அலங்காரத்தை கண்டு மகிழட்டும். ஆவிக்குரிய அலங்காரத்தினால் நிரம்பிய ஏசாயா மகிழ்ச்சியோடு கூட சொல்லுகிறார், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று. ஆம் பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களை அலங்கரிக்கிற அலங்காரத்தில் மகிழ்ந்து களி கூறுவீர்களாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, புறம்பான அலங்கரிப்பு அலங்காரமா இராமலப்பா, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அலங்காரமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ்யமுடியுமாய் இருப்பா என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா, ஆண்டவரே, தங்களை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.